நம்ம தமிழ்நாட்டோட சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் இப்போ வெளியாக ஆரம்பிச்சிருச்சு. நான் லேட்டாக தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் அந்த முடிவுகளை மக்களுக்கு தெரிய வைக்கணுங்கிற அடிப்படையில் நிறைய விஷயங்கள் நானும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். பட் எதிர்பார்த்த மாதிரி டிவிக்கே ரொம்ப முன்னிலையில் போய்கிட்டு இருக்கு. தொடர்ந்து முன்னிலையில் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 மணி 11:30 மணி போல பார்த்தீங்கன்னா தாவேகா கிட்டத்தட்ட 108 இடங்கள்ல இருக்கு, முன்னிலையில் இருக்கு. ஏடிஎம்கே 72 72 இடங்கள் இருக்கு. டிஎம்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54 இடங்கள்ல முன்னிலை வகிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ கருத்து கணிப்புகள் சொல்லி ஒன்று எடுத்து போட்டாங்க பாருங்க, எக்ஸிட் போல்னு சொல்லி. எக்ஸிட் போல்ல மேக்சிமம் ஒரு 10 எக்ஸிட் போல் நடத்துறதுல 8 டிஎம்கேக்கு சப்போர்ட்டிவாகவும், அதாவது டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கணும், ஏடிஎம்கே 2 நிறுவனங்கள் ஏடிஎம்கே தான் ஆட்சி அமைக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆக்சிஸ் மை இந்தியா மட்டும்தான் டிவிக்கே ஆட்சி அமைக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த ஆக்சிஸ் மை இந்தியாவை எல்லா பேருமே காரி துப்பிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா எல்லா பேருமே இப்படி சொல்றப்ப நீ மட்டும் இப்படி சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வர ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா உண்மையிலே தாவேகா முன்னிலையில் நிற்கிறது அப்படிங்கிறப்ப யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆனா மக்களுக்கு இது ஒரு அதிர்ச்சியே கிடையாதுங்க. மக்கள் எதிர்பார்த்தது தான், தாவேகா வரணுங்கிறது எதிர்பார்த்தது தான். ஆனா அரசியல் சார்ந்த முக்கியமான இந்த நிர்வாகிகள், அரசியல் கட்சி சார்ந்த அந்தந்த கட்சியை சார்ந்த ரொம்ப ரொம்ப கட்சியை நேசிக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியா இருக்குங்கிற அடிப்படையில் இந்த முடிவுல நம்ம ஈஸியா பார்க்க முடிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தாவேகா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரங்கராஜ் பாண்டே இருக்கார் இல்லையா, ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்றாரு சொல்லுங்க. அவர் இல்லை, தாவேகா மேக்சிமம் ஒற்றை இலக்குல தான் தொகுதிகளை வெற்றி அடைவாங்க அப்படின்னு சொன்ன மனுஷன் இந்த நேரத்தில் என்ன யோசிப்பாரு? அதுல வேற ஒன்று சொன்னாரு. இப்போ வரைக்கும் ஆண்ட புண்ணியத்தில் நான் எடுத்த கருத்து கணிப்பு கரெக்டாக தான் போயிருக்கு. ஆனால் அதே மாதிரி தான் இந்த வருடமும் இந்த எலெக்ஷன்லையும் டிவிகே தரப்புல டிவிகே கட்சி ஒரு 7-9 தொகுதிகளில் ஜெயிக்கும் அப்படி சொன்ன மனுஷன் அவ்வளோ பெரிய லெஜெண்டுங்க. அவருடைய அந்த அரசியல் கருத்து கணிப்புனா அவ்வளோ இருக்குன்னு சொல்லி தான் மக்களில் ஏராளமான பேர், குறிப்பாக கட்சி சார்ந்தவங்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் நிறைய பேர் ரங்கராஜ் பண்ண பர்ஃபெக்டாக சொல்லுவார் இல்லையா. அப்படி சொன்ன மனுஷன் இல்லைங்க 109 இடம் லீடிங்ல இருக்காங்க. இப்போ 106 ஆயிடுச்சு. 106 இடங்கள் லீடிங்ல இருக்காங்க டிவிகே. ஆனா இது ஒற்றை இலக்கமா? 3 இலக்கம் அந்த அளவுக்கு வந்திருக்காங்க. மக்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எங்க பார்த்தாலும் மக்கள் பட்டாசு போட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுடைய அலுவலகத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு, விஜயோடைய வீட்டுக்கு இப்போ போலீஸ் பாதுகாப்பு, விஜய் காரை யாரும் பின்தொடரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை பாதுகாப்பு அம்சங்களையும் இப்போ போலீஸ் தரப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஒவ்வொரு தொகுதியிலையும் ரிசல்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரிசல்ட் சொல்ல யாரும் முன்னிலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில விஜய் அவர்கள் போட்டி போட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு 2லையுமே விஜய் அவர்கள் முன்னிலை இருக்காங்க. அது போக சென்னையில இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகள்லையும் தாவேகா விஜய் அவர்கள் கட்சி தான் முன்னிலை இருக்கு. இதுல என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவங்க யாருக்குமே தாவேகா சார்பா வேட்பாளர் யாருங்கிறது கிட்டத்தட்ட 90% ஒவ்வொரு தொகுதியிலையும் தாவேகா சார்பா போட்டியிடுறவங்க யாரு வேட்பாளர் அப்படிங்கிற பேர் யாருக்குமே தெரியாது. எடுத்தோன்னு விசில் மட்டும்தான் நம்மளுடைய ஃபோக்கஸ். அப்படி விசிலுக்கு மட்டும்தான் ஓட்டு போட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் விஜய் அவர்களை சொல்லலாம். ஏன் தெரியுமா? அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க, தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட ஒவ்வொரு இடங்கள்லையுமே வேட்பாளர் பேரை எங்கேயுமே சொல்லலை. அவர் மக்களுடைய மனசுல பதிய வச்சது ஒண்ணு தான், விசில் மற்றும் விஜய். இந்த 2 தான் மக்கள் மனசுல பதிய வச்சாரு. அதுக்கு ஏற்றாற் போலவே பாத்தீங்கன்னா வேட்பாளர் பேரை நம்ம ஃபோக்கஸ் பண்றோமோ இல்லையோ, அங்க விசில் அப்படிங்கிறதுக்கு தான் முன்னிலையா ஓட்டு போடுறதன் அடிப்படையா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போ உள்ள நிலவரம் தாவேகா 107 தொகுதிகளில் முன்னிலை நிற்குது. அதிமுக 72 தொகுதிகளில் முன்னிலை நிற்குது. டிஎம்கே திமுக 55 தொகுதிகள் முன்னிலை நிற்குது. எனக்கு என்னன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு மாநிலம் நல்ல ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலமா, தமிழை மையமா வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்க வேண்டும். ஒரு தமிழன் தான் ஆட்சி செய்யணும். தமிழ்னு சொல்லி பாவம் ஒரு மனுஷன் ஒரு 10-15 வருஷமா ரொம்பவே மக்கள்கிட்ட அவர் கட்சியை கொண்டு சேர்க்கணும், எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு ரொம்ப போராடி இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தொகுதியில் கூட முன்னிலை நிற்கலங்க. அவர் நின்ன காரைக்குடி தொகுதியிலே தாவேகா வேட்பாளரான பிரபு அவர்கள் தான், டாக்டர் பிரபு அவர்கள் தான் அந்த முன்னிலையில் இருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் அது சின்ன வருத்தம் தான். ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா, அட்லீஸ்ட் இந்த காமராஜர் ஆட்சி காலத்தில் காமராஜர் எலெக்ஷன் நின்னப்போ காமராஜரை எதிர்த்து நின்னா ஒரு பையன் ஒருத்தர் நின்னாரு. அந்த இதில் காமராஜர்
எதிர்த்து நின்று காமராஜர் ஜெயிச்சிட்டாரு. அந்த காங்கிரஸ் எதிர்த்து நின்று ஒருத்தருக்கு தோத்து போயிட்டாரு. அதை தோத்து போனவரை சட்டசபையில கூப்பிட்டு வச்சு அவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கொடுத்தார் காமராஜர் அவர்கள். அது மாதிரி வந்துக்கிட்டு டிவிகே விஜய் அவர்களும் வந்துக்கிட்டு செய்வாரா? ஒரு சீமான் அவர்கள் இவ்வளவு தூரம் தமிழ்நாடுக்காக வளர்ச்சிக்காக பாடுபட்டுக்கிட்டே இருக்காப்புல, ஒருவேளை சீமான் அவர்களை கூப்பிட்டு வச்சு ஏதாவது ஒரு பதவி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இப்போ வரைக்கும் தகவல் பிரகாரம் இப்போ வரைக்கும் இந்த நேரம் வரைக்கும் நான் பேசியிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 11:45 போகுது. ஸோ இப்போ வரைக்கும் வந்துக்கிட்டு நிலவரம், கள நிலவரம் என்னன்னா, தமிழக சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் நிலவரம் என்னன்னா, தாவேகா 107, ஏடிஎம்கே 71, அதுக்கப்புறம் டிஎம்கே பார்த்தீங்கன்னா 56, நாம் தமிழர் கட்சி ஒன்றும் இல்லை, மற்ற சில கட்சிகளும் ஒரே ஒரு சீட் மட்டும் ஜெயிச்சு முன்னிலையில் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இதுக்கப்புறம் தகவல் முழுசாக வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக யார் ஜெயிச்சாங்க யார் தோத்தாங்கிற ஒரு விஷயத்தோட நம்ம பேச ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்க்குறப்ப தாவேகா முன்னிலையில் இருக்கு. கரூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் முன்னிலையில் இருக்காரு. கரூர் தொகுதி தான் தாவேகா ஜெயிக்கும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். ஆனால் கரூர் தொகுதியில் விஜயபாஸ்கர் முன்னிலையில் இருக்காரு. ஸோ இப்படி ஒவ்வொன்றா போய்கிட்டு இருக்கு. பேசணும்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம். ஆனால் இப்போதைக்கு கள நிலவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த ஒரு வீடியோவை அவசரமாக செஞ்சு போட்டுருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் கள நிலவரத்தின் பிரகாரம் தமிழக சட்டசபை தேர்தலுடைய முடிவுகளில் யார் யார் முன்னிலை இருக்காங்க திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். தாவேகா 107 தொகுதிகள் முன்னிலை இருக்காங்க. ஏடிஎம்கே 71 தொகுதியில் முன்னிலை இருக்காங்க. டிஎம்கே 56 தொகுதியில் முன்னிலை இருக்காங்க. குளத்தூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலின் பின்னிலையில் இருக்காருங்க. தட் மீன்ஸ் இப்போ வரைக்கும் 6வது சுற்று எண்ணி முடிச்சிட்டாங்க. அப்பயும் அவர் முன்னிலையில் கிடையாது, பின்னடைவோட தான் இருக்காரு. சேப்பாக் தொகுதியில் ஸ்டாலின் அவர்களுடைய மகனான உதயநிதி ஸ்டாலினை பின்னாடி தான் இருந்தார். அவரை எதிர்த்து போட்டி போட்ட தாவேகா வேட்பாளர் முன்னிலையில் இருந்தார். இப்போ திரும்ப தாவேகா வேட்பாளர் பின்னிலையில் போயிட்டு உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் இருந்தார். ஸோ இப்பயும் 200 ஓட்டு 100 ஓட்டு வித்தியாசத்தில் தான் சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார். அது திமுக இருக்கக்கூடிய கட்சி சார்ந்த வேட்பாளர்கள் தொண்டர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலும் ஸோ தாவேகா தொடர்ந்து முன்னிலையில் இருக்கு. திரும்பவும் சொல்கிறேன், கள நிலவர பிரகாரம் தாவேகா 108 தொகுதியில் இப்போ ஒன்று கூடுதலாயிடுச்சு. 108 தொகுதியில் முன்னிலை வைக்கிறாங்க. ஏடிஎம்கே 70 தொகுதியில் முன்னிலை வைக்கிறாங்க. டிஎம்கே 56 தொகுதியில் முன்னிலை வைக்கிறாங்க. ஸோ இந்த தொகுதி இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. யார் வெற்றி பெறுவாங்கிறது இப்போ வரைக்கும் சம்டைம்ஸ் டக்குன்னு ஏதாவது ஒரு கட்சி முன்னிலை வைக்கலாம், லீடிங்கில் போகலாம். ஸோ இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் முடிவு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோவை நான் கண்டிப்பாக போடுறேன். நம்மளுடைய வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய பாமுத்துக்குமரி யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய தகவல் பிடிச்சி தான் உங்களுக்கு நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு தகவலுடன்